பூண்டு மிளகு குழம்பு. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறமா, அதுக்கு கீழ கமெண்ட்டு, இவங்களோட வளர்ச்சி பிடிக்காம, ஆ அவங்களுக்கான ஒரு ஃபேக் ஐடிய உருவாக்கி, அதுல அவங்கள கமெண்ட் பண்ணி, அவங்க பேர கெடுக்கிறதுக்கும், அவங்க பிசினஸ் கெடுக்கிறதுக்கும் ஒரு விஷயம் பண்றாங்க. அப்படின்னு சொல்லப்போனா, 1 ஆள் பண்ணலாம், 10 பேர் பண்ணலாம், 20 பேர் பண்ணலாம். ஏங்க சுத்தி, 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 சுத்தி அத்தன பேரா வந்து எனக்கும் வரல, எனக்கும் வரல, எனக்கும் வரலன்னு அத்தனை பேர் பண்ணுவாங்களா? ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். என் காசு வாங்குனாங்க. எனக்கு ஆர்டர் இன்னும் வரலன்னு அத்தனை பேரா பண்ணுவாங்க? இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? நாங்க எல்லாரும் சொல்றோம்ல ஸ்கேம். அதுதான். நான் யாருக்குமே இங்க முட்டு குடுத்து பேசணும்னு அவசியம் கிடையாது. இதனால என் ஐடி போயிருக்கு. ஒரு ஓட்ட சாரிக்காரி இருக்கால்ல, அவ விஷயமா நான் பேசினேன். நான் வாங்கி எனக்கு ஓட்ட சாரி வந்தத, நான் லைவ் ஒண்ணு போட்டத 2 மில்லியன் போய் கமெண்ட் 1500 அபோவ் வந்துச்சு. அந்த 1500 அபோவ் எல்லா கமெண்ட்டும் எனக்கும் தான் பண்ணாங்க. எனக்கும் தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் ஏமாந்தவங்க தான் அத்தனை பேர் கமெண்ட்ல சொன்னாங்க. அப்போ ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு பண்ற விஷயம்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு 1000 ஆர்டர்ல ஏதோ ஒரு பை மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லாங்க. ஆனா சுத்தி 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 எல்லாருக்குமே ஒரே மாதிரியா நடந்துகிட்டு இருக்கோம். சொல்லுங்க. அப்போ அந்த ஓட்ட சாரிக்காரிய பத்தி நான் 4 இன்டர்வியூ கொடுத்ததுலயும் சரி, என்னுடைய பேஜ்ல போட்டதும் சரி, ஸ்ட்ரைக் அடிச்சுட்டாங்க மேடம். ஏன்னா, அத்தனை பேரு ஏமாத்தி சம்பாதிச்ச காசு அவ கையில இருக்கு. அதனாலதான் பிஎம், ஜாக்குவார், பங்களான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு இன்னொன்னு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓஹோன்னு வாழ்றதுக்கு உழைப்பால் இல்ல. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% உழைப்பு இருந்தாலும் 50% ஏமாத்தி பொழைச்ச காசு. சோ இது மாதிரி ஆட்களை வளர்த்தி விடுறதும் நாம தான். அதை பத்தி பேசுனா அவங்க ஐடி போயிடும், ஸ்ட்ரைக் ஆயிடும், சஸ்பெண்ட் ஆயிடும். யூடியூப்ல பேசினா யூடியூப்ல ஸ்ட்ரைக் பண்ணி அவங்க சேனல்ல தூக்குவாங்க. எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட காசு நொட்டுவாங்க. நொட்டுறதுக்கும் காசு நிறைய சேர்த்தும் வச்சிருப்பாங்க. சோ அது ஒரு பக்கம். இப்போ நான் இந்த பூண்டு மிளகு பத்தி நான் பேசினேன். பேசும்போது நான் வந்து வாலண்டரியா யார்கிட்டயும் போய் பேசணும், யார் பத்தியும் பேசணும்னு அவசியம் கிடையாதுங்க. எனக்கு அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்ல சாக்கோஸ்ல சம்திங் என் பொண்ணு பார்த்துட்டு கேட்டா. நான் சாக்கோஸ் கேட்டேன். பூண்டு மிளகு இருந்துச்சுன்னா, அந்த குழம்பும் எனக்கு ஒண்ணு வேணும். இல்லன்னா கூட பரவால்ல. சாக்கோஸ் வேணும். சம்திங் அவங்க போட்டிருந்தாங்க. என் பொண்ணு அத வாட்ச் பண்ணிட்டு கேட்டா. அது கேட்டதுக்கு அது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுங்க. நாங்க புதுசா மாங்கா வந்து தொக்கு கருவேப்பிலையும் நாங்க இது பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ணியிருக்கோம். சோ இத நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க வீடியோ போடலனா கூட பரவால்ல. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்ன்ட்டு. பர்ஃபி ரொம்ப நல்லா இருக்கும். சோ அது எல்லாமே நான் வந்து வாங்கி நான் ட்ரை பண்ணேன். அதோட வீடியோ தான் நீங்க பார்த்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொன்னேன். சப்போர்ட்லாம் பண்ணலங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். சப்போர்ட் ஏன் பண்ணலன்னா, நெறைய பேரு அவங்க மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்றதும், 2வது ஆர்டர் ரொம்ப டிலே பண்றதும். இந்த 2 விஷயம் தான் கம்ப்ளைண்ட்டா மாறிச்சு. ஒண்ணு அவங்க கமெண்ட் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. அதுலயும் நெறைய பேர் வராங்க. என்னோட ஆர்டர் வரல. அதுக்கு வந்து அவங்க காமன் மெசேஜ் போடுறதும் என்ன, அதுக்கு சில பேர் வந்து சில டைம்ல வந்து அதுக்கு ரிப்ளேயும் சரியா டைப் பண்ணி பண்றதும் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். சோ அது ஒண்ணு கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி அத நோட் பண்ணேன். 2வது இந்த மாதிரி டிலே பண்றது எல்லாமே சரி பண்ணிட்டேன். எக்ஸ்போக்கு டப்பா டப்பாவா நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் நான் நம்புனேன். சரி ஓகே. இனிமேல் வந்து இந்த மிஸ்டேக் அவங்க சைட்ல வராது அப்டின்ட்டு. என் வீடியோ கீழ அத்தன கமெண்ட் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இல்ல இது வந்து அவங்க கரெக்ஷன் பண்ற மாதிரி தெரியல. எனிவே நீங்க வந்து நான் அவங்களுக்கு வந்து சப் டீலர் கிடையாது. அவங்க பூண்டு மிளகு குழம்புக்கு. என்கிட்ட வந்துட்டு நீங்க டிஎம் பண்ணிட்டு என்ன பிரஷர் ஏத்திட்டு இருக்காதீங்க. எனக்கு வரல மேடம், நீங்க பேசுங்க மேடம், கேளுங்க மேடம். நெறைய பேருக்கு வாங்கி குடுத்துருக்கேன் இந்த மாதிரி ப்ராடக்ட். நெறைய கம்ப்ளைண்ட் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இனிமேலும் எனக்கு தெம்புல எது. என்னால முடியாது. அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு. சொந்த கதை, சோக கதை எல்லாம் இருக்கு. இத்தனை குறைக்கும் அதோ கமெண்ட்லலாம் வந்து நெறைய என்னை கேள்வி கேட்கும். ஒருத்தி வந்து என்னவோ என்னவோ பேசிட்டு கிடக்குறா. போ! என்னவோ இதுங்கலாம் கார்ப்பரேஷன் கக்கூஸ்குள்ள போயிட்டு அப்படியே ஈஸியா போயிட்டு போற மாதிரி வந்து என்னோட இதுல வந்து கமெண்ட் அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. இங்க நாறிக்கிட்டு கிடக்கும் என் கமெண்ட் பாக்ஸ்ல. இதுங்கெல்லாம் வந்து வந்து உனக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு இது இல்லையா? அது இல்லையான்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் கமெண்ட்ல பேசுறது. எனக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கரண்ட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சோ அதையும் மீறி நான் ப்ரொமோஷன் ஒரு விஷயம் வுமன் டு வுமன் ஃப்ரீல நான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா கிடையாது இங்க. அவ்ளோ பிரஷர்ல நான் இருந்தும் மீடியால வர நெகட்டிவிட்டி கமெண்ட் எல்லாத்தையும் நான் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்னுடைய
ஃப்ரீ ப்ரொமோஷன் ஒரு பக்கம் நான் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நான் இந்த சீரியல் பண்ணிட்டு இருந்தாலும், என் பர்சனல் ஒர்க்ல நான் பிஸியா இருந்தாலும், எல்லாருக்குமே நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பிஸியா தான் இருக்கேன். சும்மா வேலை வெட்டி இல்லாம சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல. என்னைய வந்து கேள்வி கேட்கிற ரைட்ஸ் எந்த டேஷுங்களுக்கும் கிடையாது. கமெண்ட்ல சில பேர்லாம் பேசுறீங்க. இன்னும் பச்சை பச்சையா கேட்டுருவேன். கமெண்ட்ல யாராவது வந்தீங்கன்னா, உங்களுக்கு சூடு சொரணை ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் கேட்கிற கேள்விக்கு தொங்கிடணும் போயிட்டு. சும்மா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 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 ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல என்ன வேணாலும் பேசுவீங்களா? போய் அதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு தொலைங்க. வந்துடுறீங்க என் கமெண்ட் பாக்ஸ்ல. இங்க பாருங்க, பூண்டு மிளகு குழம்புக்கு பத்தி என்கிட்ட ஏதாவது யாராவது வந்து டிஎம்ல எனக்கு வரல, கொள்ளல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நான் ஒண்ணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிடையாது. உட்கார்ந்து உங்க கம்ப்ளைண்ட்லாம் கிளியர் பண்றதுக்கு. எனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது. ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ்ல 4 பேருக்கு அவேர்னஸ் வீடியோ போட்டா எல்லாருமே என்னுடைய இன்பாக்ஸ்ல வரீங்க. வேண்டாம். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் பப்ளிக்ல தான் வச்சிருப்பேன். எல்லாரும் பார்க்கட்டும். நானும் வந்து அவங்க பேஜ்க்கு நான் எல்லாத்தையுமே ஹேஷ்டேக் பண்றேன். கம்ப்ளைண்ட் பண்றவங்க எல்லாரையும். அவங்க இதுல அவங்க அவங்க நாலேட்ஜ்க்கு போகட்டும் அப்டின்ட்டு. இருக்கிற டைம் வந்து ஃப்ரீ பண்ணி 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு என்னென்ன விஷயத்துக்கு நான் பார்ப்பேன்? சொல்லுங்க. என்னைய வந்து அசிங்க அசிங்கமா கமெண்ட்ல பேசுறீங்க. இன்னொருத்தவங்க. இந்த அந்த அம்மா வந்து பிரபஞ்சம் மேடம் வந்து அதுதான் பண்ணாங்க. அன்னைக்கு எல்லாரும் சேர்த்து ஸ்கேம் சொன்னீங்களே, இப்ப பாருங்க எல்லாரும் அடிச்சுட்டு முட்டிக்கு சாவுறீங்கன்ட்டு. இங்க பாருங்க, அந்த அந்த லேடி வந்து பண்ணது சும்மா இல்ல. அவங்க ஒவ்வொரு விஷயமும் தப்பு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா பரவால்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு மிஸ்டேக் பண்ணா பரவால்ல. ஆனா, ஒரு பொண்ண ஒரு கேக் கட் பண்ற இன்ஸ்டன்ட் வச்சு பர்சனல் அட்டாக் பண்ணது. அவங்க பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி, அவங்க வேற லெவல்ல வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ணி, அவங்கள வீட்டுக்கு காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க. மீடியால இருந்து, அவங்க பெர்சனல் லைஃப்ல இருந்து எல்லார்கிட்டயும் அவங்க அசிங்க பேர வந்து சம்பாதிச்சு குடுத்தாங்க. ஏன்? அவங்க அவங்க இதுல வந்து ஒரு ஸ்டால் போட்டதுக்காகவும், அவங்க கிட்ட 2 வார்த்தை பெர்சனல் ஷேர் பண்ணதுக்காம இந்த பனிஷ்மென்ட்டா? ஒருத்திய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அடி மட்டத்துல அவள கஷ்டப்படுத்தணுமோ, அவ்வளோ கஷ்டம் உங்க பிரபஞ்சம் மேடம் குடுத்தாங்க. இது இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேரையும் வெங்கீஸ் ஃபுட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருடைய ரெட் டேப் ஒரு யூடியூப் சேனல்ல நடத்துற ஒரு பொண்ணு விஜே. அந்த பொண்ணையும் ஒரு அந்த போட்டோ ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு, மக்களே இவங்களெல்லாம் கிழிச்சு எடுங்க. மக்களே என் சார்பா இவங்கள வந்து அசிங்கமா திட்டுங்க. அப்படின்னு அவங்க நம்பர் போடுறது ஒண்ணு, அவங்க போட்டோ போடுறது என்ன, நரி, குரங்கு, கழுதை அப்படின்னு சொல்லிட்டு என் போட்டோ, இன்னொருத்தவங்க போட்டோ, எல்லாரும் போட்டோயும் போட்டா அசிங்கமா அவமானப்படுத்துதுல. நீ எல்லாம் வர்த்து இல்ல என்ன கேக்குறா? என்ன கேக்குற கேள்வியா இது? நான் வர்த்தில்லான்னு எனக்கு தெரியும். ஸ்டில் இன்னி வரைக்கும் நான் ஒரு டிஆர்பி சேனல்ல ஒரு டிஆர்பி சீரியல்ல நான் நடிச்சிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய முகம் இந்த இந்த சீரியல்ல பாத்துட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியலனா கூட சில பேருக்கு தெரியுமா? தெரியாதா? சோ, இந்த அம்மா வந்து என்னைய நான் செலிபிரிட்டி. நான் வந்து பண்ணா ரூ. 25,000 வாங்குவேன் ப்ரமோஷனுக்கு. நான் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது தற்பெருமை. அவங்க தற்பெருமை அவங்களோட வச்சுக்கிட்டோம். நோ ப்ராப்ளம். அந்த அப்துல் கலாம் சொல்லுவாங்க. அ கனவு பார்த்தா சின்ன கனவுல பெரிய கனவா பாருங்க அப்டின்ட்டு. அவங்களே வந்து செதுக்கிட்டாங்க ஆர்டிஸ்ட், செலிபிரிட்டின்னு. அது ஒரு ஒரு பக்கமா இருக்கட்டும். ஆனா அடுத்தவங்கள விரல நீட்டி, இவங்க ஆர்டிஸ்ட், இவங்க ஆர்டிஸ்ட்ன்னு நான் சொல்ல விரும்பல. இவங்க அதுக்கு வொர்த் இல்ல இப்படிலாம் பேசி அசிங்கப்படுத்திருக்காங்க. என்னைய மட்டும் இல்லங்க. நெறைய பேர் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இன்னைக்கு அவங்க ஐடி போனதுக்கு காரணமே, இத்தனை பேர அசிங்கப்படுத்துனதும், இத்தனை பேர அவமானப்படுத்துனதும். சும்மா இல்ல. அந்த அந்த அவமானமும், வைத்தெரிச்சலும் சும்மா விடாது. என் ஐடி போச்சுன்னா, ஒரு ஓட்டசாரியோட பணத்திமிருல போச்சு. இந்த ஐடி அவங்களுக்கு போச்சுன்னா, அவங்க வாயில இருக்கிற, அந்த பேச்சுல இருக்கிற திமிருல. அப்புறமா என் கமெண்ட்ல வந்து, "உனக்கு வேற வேலை இல்லையா? நீ இத பத்தி பேசுற, அத பத்தி பேசுற. உனக்கு வேற பொழப்பு இல்லையான்னு?" "ஏம்மா எனக்கு பொழப்பு இருக்கு. எனக்கு வேலை இருக்கு. நான் பிஸியா தான் இருக்கேன்." இந்த 4 பேருக்கு அவேர்னஸ் வீடியோவும், ஸ்கேம் வீடியோவும் போடுற ஒருத்தி, என்னைய வந்து கமெண்ட்ல, "உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையான்னு?" கேட்கிறா. "உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? நீ யாரு இந்த மாதிரி என் ஐடில வந்து பேசுறதுக்கு?" பக்கம் பக்கமா டைப் பண்ணுதுங்க. "உனக்கு வேற வேலையே இல்லையா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலைல கிளம்பினதோ, இப்பதான் நான் வீட்டுக்கு வரேன்." வீட்டுக்கு வந்து கமெண்ட் பார்த்தேன்னா, அவ்ளோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க கமெண்ட்ல. இதுல வந்து அவங்களுடைய கமெண்ட். ஆர்டர் வரல. நான் கடைசியா சொல்ல விரும்புறது ஒண்ணுதாங்க. இதுல
கமெண்ட் வந்து பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆர்டர் வரலன்னா பண்ணுங்க. டிஎம் மட்டும் பண்ணாதீங்க. பர்சனலா எனக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது யூஸ் இல்ல. என்னால முடியாதுங்க. எத்தனை டிஎம் நான் ஓப்பன் பண்ணி, ரெக்வெஸ்ட் ஓப்பன் பண்ணி நான் பார்ப்பேன். என்னால முடியல. கமெண்ட்ல நீங்க எல்லாருமே அவங்கள வந்து ஹேஷ்டேக் பண்ணி அவங்க பேஜ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என் இதுல. அது வேணா பண்ணுங்க. நான் கம்ப்ளைண்ட்ல கமெண்ட் எல்லாம் வந்து நான் வந்து இது லிமிட்ல போடல. நான் எவ்ரி ஒன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க தாராளமா கமெண்ட்ல போடுங்க. பட் டிஎம் பண்ணாதீங்க. அவங்க ப்ராடக்ட்க்கு நான் சப் டீலர் கிடையாது. எனக்கு எந்த ஒரு இன்கமும் வரல. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு நானும் ஆள் கிடையாது. நான் டயர்ட் ஆயிட்டேன். அவங்க ஒரு ப்ராடக்ட்காக கம்ப்ளைண்ட் வந்து வந்து அத ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி அவங்க கிட்ட பேசி பேசி வாங்கி குடுக்குறதுலே நான் டயர்ட் ஆயிட்டேன். ஸோ என்னால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொருத்தவங்களுக்கும் ஃபைட்டு. இவங்க வாய் கொழுப்பால அவங்க வந்து ரிப்பீட் அடிச்சு விட்டாங்க. இவங்க வாய் சரியில்ல. அதுக்கேத்த பேச்சு வந்து லயா மேம் வந்து திருப்பி கேட்டாங்க அவங்க ஸ்டைல்ல. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு வீடியோவே போட்டேன். போட்டேனா? ஸோ இப்ப இன்னைக்கு அந்த மேடம் என்ன சொல்றாங்க, நான் வந்து லீகலா நான் பார்த்துட்டேன். லீகலா நான் வந்து ஃபைட் பண்றேன். இதுல நியாயம் கேட்டு யாரும் உள்ள வராதீங்கன்னு சொல்றாங்க. அம்மா மேடம், நான் இந்த வீடியோல நான் சொல்றேன். உங்ககிட்ட வந்து நியாயம் யாருமே வந்து பேச மாட்டாங்க. இந்த வாய் வந்து இங்க வரைக்கும் கடவுள் எழுதி வச்சிருக்கான். எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு. சில பேருக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் கிழியும். இங்க இருந்து கீழ வரைக்கும் கிழியும். அந்த கிழியறவங்க கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது நல்லது. சோ இந்த மாதிரி புரிதல் இல்லாம, மெச்சூரிட்டி இல்லாம பேசுறது உங்க பக்கம் சில சில விஷயங்கள் நியாயம் இருக்கு. அந்த நியாயத்த நான் நியாயமா பேசியிருக்கேன் வீடியோல. அத விட்டுட்டு நீங்க இது நியாயம் பேசுறதுக்கு யாரும் உள்ள வராதீங்கன்னா, நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது. அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு தான் நீங்க சொல்றீங்கன்றது புரியாம நான் பார்க்கறதுக்கு. ஓகே? இதோட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ல இருந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு வெளிய வந்துருவேன் தவிர, இது போல ஒரு கான்டாக்ட் சர்க்கிள்ல நான் இருக்க விரும்பவே மாட்டேன். நான் ஒரு விஷயம் நான் வந்து பேசினேன்னா, அது ஒரு பக்கம் நியாயம் இருந்தா மட்டும் தான் நான் பேசுவேன். நியாயம் இல்லன்னா கூட, நியாயம் இல்லன்றத நேர்முகமா நான் பேசுற ஆளு. ஏன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்க கிட்டயே நான் கேட்கிற ஆளு. இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நான் கேட்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். இத பத்தி துஷ்டன கண்டா தூரம் விலகணும்ல, அந்த மாதிரி தூரம் விலகிடுவேன். அவ்வளோதான். லென்த்தா போகுது வீடியோ. எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோல நான் எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்ட்டேன். இனிமேல் பூண்டு குழம்புக்கு என்கிட்ட வந்து டிஎம் பண்ணாதீங்க. கமெண்ட்ல சொல்லிக்கங்க. பப்ளிக்ல இருக்கும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? டிஎம் மட்டும் பண்ணாதீங்க. அது யூஸ் கிடையாது. 2வது இவங்க 2 பேர் ஃபைட்ல லீகலா பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்துல நான் பேசவும் மாட்டேன். நியாயத்த நான் வந்து பேச மாட்டேன். அந்த நியாயத்துக்கு நான் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லம்மா. ஸோ டோன்ட் வொரி. இதுல வந்து உங்க லீகல் விஷயத்துல நான் வரமாட்டேன். லயா மேம் வந்து சில விஷயங்கள் பண்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. அவங்க கரெக்ட்டா அவங்க வே ஆஃப் ஸ்டைல் அவங்களுடைய ஆட்டிட்யூடோ, திமிரோ இருக்கு அப்படின்னு சில பேருக்கு சில பார்வையில அப்படி பட்டுச்சுன்னா, ஓகே. அவங்க சக்சஸ் பார்த்துட்டாங்க. அவங்க தனியா ஒரு லேடியா நின்னு, இத்தனை எதிர்ப்புக்கு மீறி, இத்தனை கேள்விகளுக்கும் மீறி, இத்தன மத்தியில அவங்க தனியா தெரியிறாங்கன்னா, அவங்க சக்சஸ் பார்த்துட்டாங்க. அதுக்கு அவங்க கிட்ட திமிரு இருந்துச்சுன்னா, இருக்கணும். இருந்தா தான். இல்லன்னா இந்த உலகம் மேய்ச்சுட்டு போயிடுவாங்க. ஈஸியா. ஸோ என்கிட்டயும் ஒரு தனி திமிரு இருக்கத்தான் செய்யும். யாராவது என்கிட்ட கமெண்ட்ல ஒழுக்கமா பேசுனீங்கன்னா, அந்த ஒழுக்கத்தோட நான் ரிப்ளை பண்ணுவேன். நீ வா, போன்னு பேசுனீங்கன்னா, டேஷ்ன்னு பேசிடுவேன். ஜாக்கிரதை. யாராவது என் லைனுக்கு வந்தீங்க, என் கமெண்ட்ல அசிங்கமா பேசணும்னா, நீங்கலாம் ஒழுக்கமான பிறப்புல பொறந்திருந்தீங்கன்னா, நான் கேட்கிற கேள்வியில ஓடிடுவீங்க. உங்களுக்கு புடிக்கலையா? என்னோட ஐடிய பிளாக் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. அத விட்டுட்டு என் கமெண்ட்ல வந்துட்டு என்னைய கேள்வி கேட்கிறதோ, என்ன அசிங்கமா பேசுறதோ, அசிங்கமா பார்வை பார்க்கிறதோ, இந்த மாதிரி விஷயம் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா, அதுக்கு 10 மடங்கு அதிகமா நான் வார்த்தைகள விடுவேன். நான் ஆக்ட்ரஸ். நான் ரொம்ப ஒழுக்கமான ஒரு பேசுவேன். ரொம்ப ஒழுக்கமா, டீசென்ட்டா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். 2 இங்கிலீஷ் வார்த்தை அப்படி போட்டு பேசுவேன்னு நெனச்சிடாதீங்க. சரிங்களா? நான் வண்ணாரப்பேட்டையில பொறந்தவ. பேசிடுவேன். ஜாக்கிரதை. டீசென்ட்டா இருக்கணும்னு ட்ரை பண்றேன். மூடிட்டுருங்க. யாராவது கமெண்ட்ல வந்து என்னைய அசிங்கமா பேசுற வேல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்காது. அம்மா, நியாயம் பேசுறதுக்கு உங்க லைனுக்கு நான் வரமாட்டேன். நீங்களும் தயவு செய்து நியாயம் பேசுறதுக்கு என் லைனுக்கு வராதீங்க. ஏன்னா, நீங்க நியாயம் பேசுறதுக்காக, "அக்கா பாரு